வணக்கம் உயிர்களே. போறவங்க கலாச்சி தான் போனாங்க. கன்ஃபார்மா கேட்டுச்சு. ஆளாளுக்கு இப்போ போன் எடுத்து நாகிங் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னது காது பட கேட்டுச்சு. ஒன்று சொல்றேன், யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. தமிழ்நாடு போக்குவரத்து கழகமா சரி சீக்கிரத்துல இந்த பஸ்ல வந்துட்டு கூகுள் பே, போன்பே, யூபிஐ டிரான்சாக்சனை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாரோ செயின் புல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு வண்டி நிற்கிது. கரெக்டாக மேரேஜுக்கு ரெடி ஆகி கிளம்பியாச்சு. மைசன் சொல்றேன்டா, அந்த 5 to 6 முகூர்த்தம் வைக்கிறவங்களா கல்யாணத்துக்கு எப்படிதான் எல்லாரும் இருந்துச்சு கிளம்பி வருவாங்க. ஒரு இது நல்லா 29 பண்ணி மழை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கையை இப்படி வைக்கிறத பார்த்தாலே கையை வெட்டணும் போலதான் இருக்கு. கையா இருக்கு. வணக்கம் உயிர்களே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்துருக்கோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா இருக்கும். எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம நெய்பருக்கு மேரேஜ் இன்னைக்கு. ஸோ அந்த மேரேஜுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். மேரேஜ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னக்குடி, காரைக்குடி பக்கத்துல. ஸோ நம்ம அங்கதான் இங்க போயிட்டு இருக்கோம். ஸோ பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேர் கார், ஏசி சேர் கார்ல வந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றது ட்ரெயின்லேயே ஒரு காட்டுறேன். ஸோ போறவங்க கலாச்சி தான் போனாங்க. கன்ஃபார்மா கேட்டுச்சு. ஆளாளுக்கு இப்போ போன் எடுத்து நாகிங் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னது காது பட கேட்டுச்சு. கலாச்சிட்டு போறாங்க. இது இந்த கலாச்சாரம் நான் நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ நம்ம எங்க இருந்து கரெக்டா தாம்பரம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கேளம்பாக்கத்துல இருந்து தாம்பரம் வரணும். வேற இங்க இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு வீடியோ ஷூட் பண்றதே ரொம்ப கொடுமையான விஷயம். ஒன்னே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கோம், இல்லை இங்க வண்டியில ஆர்ன் அடிச்சுட்டே போயிட்டு இருப்பானுங்க. சரி, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துட்டோம்னா கேளம்பாக்கத்துல தாம்பரம் வரணும். நான் எப்பயுமே வந்துட்டு ஒரே பஸ், தாம்பரம் பஸ் வரையும் வந்துடுவேன். அப்படி இன்கேஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா வெயிட் பண்ணி பார்க்குறேன், தாம்பரம் பஸ்ஸே காணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே கிளாம்பாக்கம் பஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம், ட்ரெயின் போயிட்டு இருக்குல்ல, சத்தியமான பேசுறேன். ஸோ வந்துட்டு நாங்க எங்க விட்டேன், கேளம்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஏறி, அங்க இருந்து கிளாம்பாக்கத்துல வந்து தாம்பரம் பஸ் ஏறி இப்ப நான் தாம்பரம் வந்திருக்கேன். இப்ப அது மேட்டர் இல்லை, எனக்கு 2 பஸ் மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, நான் பர்ஸ்ல வந்துட்டு கேஷே வச்சுக்க மாட்டேன், அது என்னோட தப்பு. அங்க போயிட்டு சரி கிட்டத்தட்ட ஒரு பஸ்ல சேஞ்ச் ஒரு 30 ரூபாய் வச்சுக்கோங்க, அதுல வந்து நான் ஏறி வரணும். ஸோ ஒரே பஸ்ல இல்லான்னு ஆச்சா, ஒரே பஸ்ல முடிஞ்சிருக்கும். என்ன சிக்கல் ஆயிடுச்சு, கிடைக்கல. 2 பஸ் மாதிரி இருந்தா எப்படியும் இங்கிட்ட இருந்து 25, அங்கிட்ட இருந்து ஒரு 20, 40 அந்த மாதிரி கூட போயிடும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. தமிழ்நாடு போக்குவரத்து கழகமா சரி சீக்கிரத்துல இந்த பஸ்ல வந்துட்டு கூகுள் பே, போன்பே, யூபிஐ டிரான்சாக்சனை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுங்கடா ப்ளீஸ். ஸோ வந்துட்டு என்னை மாதிரி கையில கேஷ் வச்சுக்காம போன்ல அக்கௌண்ட்லேயே காசு வச்சுட்டு சுற்றுறவங்க மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஸோ பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கும்னா, பெருசா பஸ்ல டிராவல் பண்ணாத மாதிரி. ஏன்னா மேக்ஸிமம் பைக்லேயே போயிடுவோம். ஸோ பைக்ல பெட்ரோல் போடுறதுக்கும் நம்ம யூபிஐ யூஸ் பண்ணிடுவோம், ஜிபே ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸோ பஸ்ல போட்டுக்க நீடே இருக்காது. ஸோ பஸ்ல கேஷே வச்சுக்க மாட்டேன். அது ஒரு பெரிய சிக்கலா போயிடுச்சு இன்னைக்கு. நல்ல வேலை ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு பறக்கி பர்சன் நோண்டி தேடி பார்த்து ஏதோ பறக்கி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ரயில்வே ஸ்டேஷனை வந்து சேர்ந்துட்டேன். பட் இதே மாதிரி இருக்கக்கூடாது. நானும் இனிமேல் வந்துட்டு சேஃப்டிக்கு பஸ்ல வந்துட்டு பேக்கப்புக்கு ஒரு கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும். யூபிஐ, ஜிபே மட்டும் நம்ப கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க தான் ரிசர்வ்டு கோச்லேயே அன்ரிசர்வ்டு மாதிரி அடிச்சு பிடிச்சி ஏறி போய் முதல்ல போய் உட்காந்துடணும்னு சொல்லிட்டு தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது டிப்பிக்கல் இந்தியன்ஸோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும் நமக்கு. நானும் டோரை தள்ள முடியாமல் தள்ளி போய் நின்னா எல்லாருமே வந்துட்டு இன்னமும் அவங்களோட பிளேஸை தேடிக்கிட்டு பேக்கை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாரும் அப்படியே மாதம் நாங்கள் நின்றுருந்தாங்க. செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சீட்டை கரெக்டாக பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போய் உட்காந்துட்டோம். இது ஏசி கோச்சுன்றனால அதோட ஏசி காற்றுலாம் வெளில போகக்கூடாதுன்றதுக்காக டோர் ரொம்பவே டைட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. ரயில்வேஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் எண்ணெய் போட்டு வைங்க, திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சீட்டெல்லாம் பார்த்துட்டோம்னா புஷ் பேக் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப சாயமானு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு ஸ்லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு சாயம். மற்றபடி கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும்.
வண்டி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இருக்கும். என்னடா வண்டி நிக்குது சம்மந்தமே நம்ம லோக்கல் ட்ரெயின் மாதிரி அங்கங்க நிக்குது அப்படின்னு தூர்வாஞ்சல்ல நின்றுச்சு. எதுக்கு நிக்குதுன்னு பார்த்தா யாரோ செயின் புல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு வண்டி நிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே ட்ராவல் பண்ணுறப்போ கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு மில்க் பீஸ் க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். பிஸ்கெட்ஸில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிஸ்கெட்னு சொல்லி ஆகணும். சரி ஓகே நமக்கு பசிக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருந்தேன். பட் எனக்கு பசிக்கவே இல்லை. சரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண தெரியாமல் பிஸ்கெட்டை போய் சாப்பிட ஆரம்பித்தேன். எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பசிக்காமல் சும்மா போர் அடிக்குது அப்படின்னு டைம் ஓட்டுறதுக்காக உட்காந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கான பர்சன் வந்துட்டு இருந்தாங்க. குப்பையெல்லாம் கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் வந்துட்டு பக்காவாக க்ளீனஸை மெயின்டைன் பண்ணாலும் சொல்லி ஆகணும். ஓகே நம்ம காரைக்குடி வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா ட்ரெயின் டிலே ஆகும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அங்கே வந்துட்டு நம்ம சின்னலேருந்து கிளம்புறப்பே வந்துட்டு செயின் புல்லாம் பண்ணி நிப்பாட்டி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த 20 மினிட்ஸ் இங்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கிட்ட வந்து சேர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிருமோன்னு நினச்சேன். பட் அதை மேக்கப் பண்ணி வேகமாக அழுத்தி ஓட்டிட்டாங்க. 10:15 ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ டைமிங் இஷ்யூ கிடையாது. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அங்கே ரொம்பவே க்ளீன்லினஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பக்காவாக பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லி ஆகணும். இப்போ வந்து நமக்கு மார்னிங் தான் மேரேஜ். ஸோ இப்போ நைட்டு வந்துட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நம்மளை யார் கூப்பிட வரா அப்படின்னு பார்த்தோம். நம்ம மாம்ஸ் தான் நம்மளை கூப்பிட வராது. அவருக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க ரயில்வே ஸ்டேஷன் வாசலில். ஃபோன் பண்ணிட்டே வந்ததும் ஸோ வந்துட்டு இருப்பாரு. வந்ததும் அப்படியே நம்ம போயிட்டு நைட்டு ஸ்லீப்பிங்கை போட்டு ரெஸ்ட்டை போட்டுட்டு மார்னிங் வந்துட்டு மேரேஜில் பார்ப்போம். பை. ஓகே ஆல் செட். நம்ம வந்துட்டு கரெக்டாக மேரேஜுக்கு ரெடி ஆகி கிளம்பியாச்சு. மணி இப்போ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6:15. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போக போகிறோம். எப்பயுமே இந்த தயவுசெய்து சொல்கிறேன்டா, அந்த 5 to 6 முகூர்த்தம் வைக்கிறவங்களா கல்யாணத்துக்கு எப்படிதான் எல்லாரும் இருந்துச்சு கிளம்பி வருவாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு 7 to 8 குறைஞ்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் மைண்டஸ்லாம் கேட்குது, இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது, எப்போ முகூர்த்த நேரம் இருக்கோ அப்போ தான் வைக்க முடியுன்றீங்க. அதுக்கடுத்து என்ன முகூர்த்தமோ அதை பாருங்கள். தயவுசெய்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். இந்த மாதிரி காலைல 5 மணி to 6 மணிலாம் வச்சிங்கன்னா கரெக்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 to 6 அப்புறம் என்ன ஒரு முகூர்த்த டைம் நல்ல டைம் இருக்குமோ அந்த டைமில் வச்சு பழகுங்க. இது வந்துட்டு எல்லோரும் வரணும்னு விருப்பப்பட்டா. ஸோ இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ எத்தனை மணிக்கு போகிறோம், எப்படியும் தாலி கட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு மண்டபத்தில் இருந்து அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் தான் இப்படி இருக்குன்னா பழைய ஜென்ரேஷன் இப்படி மாத்தி விட்டாங்க. இது சாரங்க. ஸோ லேட்டர் இந்த கையை இப்படி வைக்கிறத பார்த்தாலே கையை வெட்டணும் போலதான் இருக்கு. கையா இருக்கு இதை பார்க்காதீங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தீய சக்தியை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஓகே ஆக்சுவலா வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டோம்னா நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டேன். நினைச்சு லேட் ஆயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். கோயில்ல தாலி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டபத்தில் வச்சும் ஒருத்தா தாலி கட்டிட்டாங்க. அதை பார்த்துட்டேன். ஸோ ஹாப்பி. ஸோ இங்க வந்ததுல முக்கியமா ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஒரு இது நல்லா என்டர்டெயின் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லு சத்தியமா சொல்லு. சோ எங்களோட வீடியோ கிட்ட பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஓகே, அதெல்லாம் பண்ணிருவாங்க. இப்போ நீங்க உங்களை வேற பாத்துட்டாங்களா, உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். அதனால நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா இன்னொரு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க என்ன தெரியல, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோடனே ஓடி போயிட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் காட்டுறேன். 2 பேரும் தான் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனை கலக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆகணும். அதனாலதான் முக்கியமா அந்த வீடியோல காட்டணும். வந்துட்டு YouTuber வந்தனால அப்படி சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. வேற லெவல்ல தனியா தெரியுறாங்க தொக்கா. அவங்களும் அவங்க கட்சி மட்டும் இந்த ஃபங்க்ஷன்ல அவ வந்தனா அவளையும் சேர்த்து 2 பேரையும் ஒரே ஃப்ரேம் காட்டுறேன். ஹாய் சொல்லு.